ஹலோ ஆல். இந்த வீடியோ தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல் 2 நாளும் கம்பைன் பண்ணி எடுத்த வீடியோஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அம்மா வீட்டில் எப்படி தைப்பொங்கலும், மாட்டுப்பொங்கலும் வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க, எப்படி சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் வந்து அம்மா வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. காலையில் தைப்பொங்கல் அன்னைக்கு வந்து எல்லாருக்கும் சேர்த்து அம்மா வந்து டிஃபன் சேமியா வந்து செஞ்சுருந்தாங்க. நாங்கள் எழுந்து குளித்து ரெடி ஆகிட்டு காலையில் டிஃபனுக்கு வந்து சேமியா வந்து சாப்பிட்டோம். மதியம் லஞ்ச் வேலையும் வந்து அம்மா காலையிலேயே வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தைப்பொங்கல் அப்படின்னாலே மெயினாக வந்து வீட்டில் செய்கிறது வந்து சூரிய குழம்பு செய்வாங்க. எல்லா விதமான நாட்டு காய்கறி எல்லாமே சேர்த்து அதுக்கப்புறம் மொச்சை, காராமணி இதெல்லாமே போட்டு ஒரு குழம்பு செய்வாங்க. அது இன்றைக்கி சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கல் செஞ்சுருந்தாங்க. பச்சரிசியில் பொங்கல் செய்வாங்க. அதுக்கு தான் இந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வெந்தயக்கீரையில் பருப்பு போட்டு கடைஞ்சி வந்து குழம்பு பண்ணாங்க. வடையும் வந்து செஞ்சுருந்தாங்க. மெயினாக வந்து வாழை இலையில சாமி கும்பிடாமல் இன்றைக்கி வந்து பூசணி இலையில தான் வந்து படையல் எல்லாமே போடுவாங்க. இன்றைக்கி மெயினாக இந்த இலையில் தான் சாமி கும்பிட்ணும், இந்த இலையில் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லுவாங்க. கரும்பு, மஞ்சள் எல்லாமே வச்சு படையெல்லாம் போட்டு மதியம் போல் வந்து சாமியும் வந்து கும்பிட்டுட்டு மதியம் எல்லாருமே வந்து அதே இலையிலே வந்து சாப்பிட்டோம். எல்லா ஐட்டம்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி சாப்பிட்டது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மெயினாக நான் சென்னையில் இருக்கும்போது இந்த குழம்பு எல்லாமே வந்து அவ்வளோவா வைக்க மாட்டேன். பொங்கலுக்கு வெறும் சக்கரை பொங்கல் மட்டும் செஞ்சு சாமி கும்பிட்ருவேன். அம்மா தான் வந்து இது எல்லாமே மெயினாக செஞ்சு சாமி கும்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் நானும் தங்கச்சியும் சேர்ந்து வெளியில் வந்து பெயிண்டில் வந்து கோலம் போட்டிருந்தோம். ஆல்ரெடி போட்ட கோலம் எல்லாமே வந்து பாதி வந்து கலைஞ்சிருச்சு. ஸோ அதனால் பாட்டி இந்த வருஷம் வந்து 2 பேர் இருக்கிறதுனால போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஈவினிங் போலவே வந்து நானும் தங்கச்சியும் வந்து பெயிண்டில் வந்து கோலம் எல்லாமே போட்டு விட்டோம். நைட்டு வந்து கோலமும் வந்து போட்டாச்சு ஒரு 8 o'clock போல். மறுநாள் மாட்டுப்பொங்கல் அப்படின்றதுனால மாடு, பானை அந்த தீமில் வந்து தங்கச்சி வந்து கோலம் போட்டிருந்தா. சைடில் 2 ரங்கோலியும் வந்து நான் வந்து போட்டு விட்டேன். இந்த கோலமும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. மாடு, பொங்கல் இதெல்லாம் சேர்த்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. கலர் கொடுக்கறதுக்கு மட்டும் நான் வந்து ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் விஷ் யூ ஹாப்பி மாட்டுப்பொங்கல் எல்லாமே எழுதிட்டு கம்ப்ளீட்டாக பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருந்தது. அப்புறம் நானும் தங்கச்சியும் வந்து வெளியே நின்று கொஞ்சம் ஃபோட்டோ, வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். தைப்பொங்கல் ரொம்ப சூப்பராகவே வந்து அழகாக வந்து முடிஞ்சிருச்சு. இனிமேல் மாட்டுப்பொங்கல் வந்து எப்படி செலப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மாட்டுப்பொங்கல் அன்றைக்கும் வந்து காலையில் ரிலாக்ஸ்டாக எழுந்து குளித்து ரெடி ஆகிட்டு டேரெக்டாக டிஃபன் சாப்பிட வந்தாச்சு. நாங்கள் எழுந்து குளித்து ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அம்மா டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நான்வெஜ் தான். மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி வந்து நான்வெஜ் தான் வீட்டில் சமைப்பாங்க. ஈவினிங் சாமி கும்பிட்றதுக்கும் வந்து மட்டன் குழம்பு வச்சு தான் வந்து சாமி கும்பிடுவாங்க. காலையிலே வந்து சூடாக எல்லாேருக்கும் இட்லி செஞ்சுட்டு ஈரல் ஃப்ரை பண்ணிவிட்டு நாட்டுக்கோழியில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி காலையிலே வந்து சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க. எப்போ ஊருக்கு வந்தாலுமே வந்து சண்டே, வெட்னஸ்டே அந்த மாதிரி நாளில் போனாலுமே அப்பா காலையிலேயே போயிட்டு நான்வெஜ் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவார். முன்னாடி நாள் தைப்பொங்கல் அப்படின்றதுனால நான்வெஜ் எதுவுமே செய்ய முடியல. அதனால மாட்டுப்பொங்கல் காலையிலேயே போயிட்டு அப்பா எல்லா நான்வெஜ்ஜுமே வந்து வாங்கிட்டு வந்துட்டார். டிஃபனும் வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆயா வந்து பின்னாடி தோட்டத்துலேருந்து பூ பறித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. டிசம்பர் பூ அதை கட்டி பாப்பாவுக்கு வச்சு விட சொல்லியிருந்தாங்க. அதனால் அதையும் கட்டி பாப்பாவுக்கு வச்சு விட்டாச்சு. நான் ஃபஸ்ட்டு இந்த பூவில் தான் வந்து பூ கட்டவே கற்றுக்கிட்டேன். அதனால் கட்டி பாப்பாவும் கேட்டால் அதனால் அவளுக்கு வந்து வச்சு விட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது. மதிய லஞ்சுக்கும் வந்து நாட்டுக்கோழி குழம்பும் ஈரல் ஃப்ரையுமே இருந்தது. காலையில் சாப்பிட்டதே லேட் அப்படின்றதுனால மதியமும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் சாமி கும்பிட்றதுக்கு தேவையானது எல்லாமே அம்மா வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் தங்கச்சியும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தோம். கொழுக்கட்டை, வடை இதெல்லாமே வந்து மெயினாக செய்வாங்க. கொழுக்கட்டை வந்து செய்கிறதுக்கு வந்து நானும் தங்கச்சியும் வந்து கூட வந்து அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம். எப்போவுமே மாட்டுப்பொங்கலுக்கு ஈவினிங்கில் ஒரு 7 மணிக்கு தான் வந்து சாமி கும்பிடுவாங்க. மெயினாக அம்மா வந்து வேஷ்டி, சட்டை, புடவை இதெல்லாமே வச்சு சாமி கும்பிடுவாங்க. நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து எங்களுக்கு பொங்கலுக்கு எடுத்துகிட்டு வர்ற ட்ரெஸ்ஸையும் வந்து சாமிக்கிட்ட வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்போ கொஞ்ச நேரம் போட்டுக்கிறதுக்கு கொடுப்பாங்க. புது ட்ரெஸ் வந்து நாங்கள் அன்றைக்கி தான் வந்து போடுவோம். தைப்பொங்கல் அன்றைக்கி போட மாட்டோம். மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி ஈவினிங் வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் போட்டு இருந்துட்டு எடுத்து வச்சுருவோம். மறுநாள் காணும் பொங்கல் அன்றைக்கி கோயிலில் வெளியிலையோ வந்து போவோம்.
அப்போ வந்து அந்த பொங்கலுக்கு எடுத்த புது ட்ரெஸ் வந்து போட்டுக்குவோம். எப்போவுமே வந்து ஸ்கூல் படிக்கும்போது அப்படி தான் இருக்கும். இப்போ தான் வந்து புது ட்ரெஸ் எல்லாமே வந்து தைப்பொங்கல் அன்னைக்கு போடுறோம். ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் காணும் பொங்கல் அன்னைக்கு தான் ஃபுல் டே அந்த வந்து ட்ரெஸ் வந்து போட்டுட்ருப்போம். ஈவினிங் சாமியும் வந்து சூப்பராக வந்து கும்பிட்டாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ட்ரெஸ் வாங்கியிருந்தாங்க இல்லையா, அதை வந்து அம்மா அப்பாவும் வச்சு கொடுத்தாங்க. அவங்க 2 பேர்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பொங்கல் காசும் வந்து கொடுத்தாங்க. எனக்கு, பாப்பாங்களுக்கு எல்லாருக்குமே. அதையும் வந்து வாங்கியாச்சு. பாட்டியும் வந்து காசு கொடுத்தாங்க. அவங்க வீடியோவில் வந்து வரல. பரவாயில்ல இருக்கட்டும்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்கக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு காசும் கொடுத்தாங்க, வாங்கியாச்சு. சாப்பிட்டு நல்லாவே வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தங்கச்சி எல்லாருக்குமே வந்து மெஹந்தி வந்து போட்டு விட்டா. அப்பாவும் இந்த டைம் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கும் வந்து போட்டு விட்டா. எல்லா டிசைன்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பொங்கல் வந்து 2 டேஸாக ரொம்ப சூப்பராக போச்சு. நீங்களும் நல்லா பொங்கலை செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.